இன்றைக்கான ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோவில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? சௌந்தர்யாவோட செங்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து முத்துக்குமாரன், அதுக்கப்புறம் மஞ்சரி, தீபக் அண்ணன், ராணா இவங்க செங்கல் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஒரு படிக்கட்டு மாதிரி ஏற்றுட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்து இவங்க ஜெஃப்ரி குரூப் வந்து வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ஜாக்லினுமே ஓரளவுக்கு செங்கல் வச்சுருக்காங்க. நம்ம சௌந்தர்யா டீம் தான் வந்து செங்கலே இல்லாமல் ரொம்ப கீழே போயிட்டாங்க. ஐயையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது அவங்க தான் ஃபஸ்ட்டு எலிமினேஷன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப செங்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் சௌந்தர்யா டீம் வந்து குறைந்து விட்டது. லைவை பார்த்தா தான் என்ன சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். கண்டிப்பாக ஒரு சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா முத்துக்குமரன், ராணுவ, மஞ்சிரி இவங்களுக்கு தான் செங்கல் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு அது தனியாக ரிவ்யூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 1வது ப்ரோமோவில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஜெஃப்ரி வந்து ஒரு திருட்டு வேலை எப்போயுமே பண்ணுவார் இல்லையா? ஒரு திருடன், அதனால் திருட்டு வேலை பண்ணுவான். ஒரு செங்கலை கொண்டு போய் உள்ளே வந்து மறைச்சி வச்சுருக்கான். அப்போ வந்து நம்ம ரஞ்சி சாராக இருக்கட்டும், ரயானாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செங்கலை உள்ளே மறைச்சி வைக்கிறது தப்பு, ஏன்டா அப்படி வந்து மறைச்சி வச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எடுத்து வெளியே வச்சு நான் வந்து வச்சுட்டேன்ல, எடுத்து வச்சுட்டு ஏன்டா வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லி அவன் வந்து திமிரா தான் கேட்குறான் ஜெஃப்ரி. அதுக்கு தான் வந்து நம்ம ரயான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, காமன் சென்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் டென்ஷனாக கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து முத்துக்குமரன் வந்து ஏன் நீங்கள் ஒழிச்சு வைக்கிறீங்க, அதை வந்து கேட்கவே கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி சூழ்நிலையில் அனிஷிதா கொஞ்சம் வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. நீ கேமராவில் பதிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் ஜாக்லின் கேட்குறாங்க, தப்பு பண்ணது நீ தப்பு பண்ணிவிட்டு திமிரா வேற பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் டென்ஷன் ஆகி அவங்க வந்து அந்த மூமெண்ட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இடையில வந்து விஷால், அப்போ நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டீங்களா, நீங்களே கத்திக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் ஒரு பக்கம் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி வந்து அவன் ஒரு பக்கம் பேசுகிறான். அதுக்கு வந்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பவித்ராட்ட ஒரு மாதிரி பேசுகிற, அன்சிதாட்ட ஒரு மாதிரி பேசுகிற, ரயான்ட்ட ஒரு மாதிரி பேசுகிற, ஏன் நீ மாறி மாறி பேசுகிற, ஒரே மாதிரி இருக்க மாட்டியா, ஒருத்தவங்கள்ட்டனா கத்துற, ஒருத்தவங்கள்ட்டனா சாப்பிட்டா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. இதே லைவ் பார்த்தா நம்மளுக்கு வந்து சொல்ல முடியும் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.